நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையில நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் நடக்கும். நான் முதல்ல கதை சுருக்கத்தை சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவானின்ற ஒரு பொண்ணு புதுசா ஒரு கிராமத்துக்கு வராங்க. அந்த பொண்ணு புதுசா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்க. அந்த பொண்ணு யார்கிட்டயும் பெருசா பேசாம தான் இருக்காங்க. அந்த இடத்துல கரும்பு தோட்டத்துல வேலை பாக்குறாங்க. அவங்கள சுத்தி ஒரு மர்மம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த மர்மம் என்ன, அது வெளிப்பட்டுச்சா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த கதை. இந்த கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ போய் காட்டும். சோ தயவு செஞ்சு அந்த விஷயத்தை பண்ணுங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். சிவானின்ற ஒரு பொண்ணை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு பகுதியில இருக்காங்க. அந்த பகுதியில ஏதோ ஒரு விஷயத்த முடிச்சுட்டு அவங்க வராங்க. உடம்புல நிறைய காயங்கள்லாம் இருக்கு. சோ இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது, நம்ம வேற எங்கேயாவது போயிடணும், அதாவது ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போயிடலாம், நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு பை இருக்கு. அந்த பையில அவங்களுக்கு தேவையான கொஞ்சோண்டு விஷயத்த மட்டும் எடுக்கிறாங்க. அதுல ஒரு போட்டோ இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க, ஒரு போட்டோ இருக்கு. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, வேற ஊருக்கு டிராவல் பண்ணலான்ற மாதிரி ஒரு கிராமத்துக்கு சேர்றாங்க. அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் நிறைய நடக்குது. அதுவும் இப்ப கரும்பு சீசன்ன்றதுனால ஃபுல்லா கரும்பு தோட்டமா தான் போட்டிருக்காங்க. அங்க கூலிக்கு நிறைய ஆட்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களுமே வராங்க. வந்தவங்க எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்கும்போது, ஊர்ல பார்த்ததே இல்லையன்ற மாதிரி அங்க இருக்க ஆளுங்கெல்லாம் பேச்சு கொடுக்குறாங்க. இல்ல நான் ஊருக்கு புதுசு, ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்கும்போது, சரி வேலை போட்டு தரலான்ற மாதிரி வேலை போட்டு தந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும், இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஜமீன்தாரா ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஜமீன்தாருக்கு முகேஷ்ன்ற ஒரு பையன் இருக்காரு. எப்பவுமே ஜமீன்தாரோட பையன்லாம் ரொம்ப ஒஸ்டான கேரக்டரா இருப்பாங்கல்ல. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவரா இருப்பாரு. அது என்னன்னா ஒருத்தங்க வேலை செஞ்சு டயர்டா இருக்குன்னா நீங்க உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு போய் நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான். அவர் தான் இந்த கரும்பு தோட்டத்தெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பாரு. அவரோட பேரு முகேஷ். இப்ப சிவானி வேலை கேட்டு வரும்போது இவர் தான் வேலையை போட்டு தராரு. இப்ப சிவானியும் இவங்களோட வேலையை கரெக்டா செய்யறாங்க. அதாவது கூலி வாங்கி அது மூலியமா இந்த இடத்துல ஒரு வாழ்க்கையை நடத்தலான்ற ஒரு எண்ணத்தோட வந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்கதான் செய்யுது. இவங்க அங்க என்ன பண்ணாங்க, ஏதோ காயம்பட்ட மாதிரி வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரியுதுல. இந்த இடத்துல இவங்க இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. மாசங்கள், அதாவது 1 மாசம் 2 மாசம் ஓட ஆரம்பிக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வேலைக்கு நல்லாவே பழகிட்டாங்க. அங்க இருக்க லேடிஸுங்க கிட்ட கொஞ்சம் பேசுறாங்க. அந்த லேடிஸுங்க உன்னை பத்தி சொல்லுமா, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்கும்போது இவங்க ஃபீல் பண்றாங்க. பட் இவங்களை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதாவது சிவானி யாருன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த பொண்ணு பேரு சிவானின்னு மட்டும் தான் தெரிஞ்சே தவிர இவங்களை பத்தி பெருசா எதுவுமே அந்த லேடிஸால பேசி வாங்க முடியல. இதை தாண்டி அந்த கரும்பு தோட்டத்துல வேலை பார்க்கறதுக்கு ஆண்கள் வருவாங்கல்ல, ஆண்கள் எல்லாருக்குமே சிவானி மேல ஒரு கண்ணு இருக்கு. செம்ம அழகா இருக்காளே, இவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி எப்ப பாரு டீஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தர் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ கல்யாணம் ஆகலன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்லாம் சாதாரணமா கேட்கிறாரு. இன்னும் சிலர் டீஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் முகேஷ் கவனிச்சிட்டு இருக்காரு. முகேஷ்னா யாரு, ஜமீன்தாருக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் தான் இங்க ஓனர் மாதிரி இருப்பாரு. அவருமே ஆளுங்க கெலாட்டா பண்றதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இப்படி கெலாட்டா பண்ணக்கூடாதுன்ற மாதிரியும் சொல்லி பாக்குறாரு. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. இந்த முகேஷுக்குமே சிவானியை பிடிக்குது. என்ன இந்த பொண்ணு அமைதியாவே இருக்காளே, இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சோகம் இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த பொண்ணுமே யாருக்கிட்டையும் பெருசா பேச விரும்ப மாட்டாங்க. என்னன்னு மட்டும் பேசுறாங்க. கூலி வாங்குறாங்க பாத்தீங்களா, அது மூலியமா அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை இங்க ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஏற்கனவே வாடகை மாதிரி அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல இவங்களோட வேலை எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. சரியா வேலைக்கு வந்துடுறாங்க. அவங்களோட வேலையும் சரியா பாக்குறாங்க. ஏற்கனவே பசங்க கெலாட்டா பண்ணதா சொன்ன பாத்தீங்களா, அவனுங்க டச் பண்றது, மேல தொடுறது, அந்த மாதிரி கெலாட்டா பண்ணும்போது முகேஷ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க கூட சண்டை போடுறாரு. இதுக்கப்புறம் இப்படி பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இந்த வேலைக்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்க வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி முகேஷை பொறுத்த வரைக்கும் இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த லவ்வ வெளிப்பத்துற மாதிரி என்ன பண்றாருன்னா, இவன் மேல இதுக்கப்புறம் யாரும் கை வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி அங்க குங்குமத்தை வாங்கி சட்டுன்னு இவங்களோட நெத்தியில வச்சிடுறாரு. சிவானிக்கே செம்ம ஷாக்கு. அங்க இருக்க லேடிஸுங்கள்ல எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. அதே மாதிரி ஜென்ஸுங்களும் என்ன இப்படி பண்ணிட்டாரு, ஏன்னா ஜமீன்தாரோட பையன் சட்டுன்னு ஒரு ஏழை பொண்ணோட நெத்தியில குங்குமத்தை வச்சிட்டாருன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் எதுக்காக வச்சிருப்பாருன்னா, என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நான் ஒரு வேகத்துல பண்ணிட்டேன், ஏன்னா யாரும் இதுக்கப்புறம் இப்படி பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்துல பண்ணிட்டேன். அதே மாதிரி உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. அங்க வந்திருக்க எல்லாருமே ஷாக்கு. அதே மாதிரி அந்த இங்க ஊர்ல ஜமீன்தார் மாதிரி இருக்காரு பாத்தீங்களா, அவருக்குமே இது தெரிய வந்தோன்னா ஷாக்கு. என்னடா திடீர்னு இப்படி பண்ணி வச்சிருக்க, அதாவது யாராவது கெலாட்டா பண்ணாங்கன்னா அவங்கள திட்டுவியா, அதை விட்டுட்டு நீ எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு ஏழை பொண்ணை எதுக்காக நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா பாக்கலான்ற மாதிரி அப்பாக்கு சில ஆசை இருக்கும். ஆனா பையன் இப்படி பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா அப்பா முதல்ல கோவப்பட்டு திட்டுறாரு. அதுக்கப்புறம் வீட்டு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பாவும் பெருசா அதை எடுத்துக்கல. ஆனா இவருக்கு ஒரு கில்ட்டா இருக்காது. என்னன்னா
நம்ம அந்த பொண்ணு கிட்ட வந்து எந்த ஒரு பர்மிஷனும் வாங்காம சட்டுன்னு அப்படி பண்ணிட்டுமே, அப்படி பண்ணது தப்பு தானே, அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. நைட்டு நேரம் இப்ப கேட்கறதான ஒரு தயக்கம் இருக்கு, சரி கேட்டலாம் அப்படின்ற மாதிரி இவருமே அங்க கிளம்பிட்டு இருக்காரு. இந்த சமயம் சிவானி இருக்காங்க பாத்தீங்களா, ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்து அவங்க பையக்குள்ள ஒரு போட்டோ வச்சிருந்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த போட்டோவை எடுத்து ஃபீலிங்கா இவங்க பாத்துட்டு இருக்காங்க. தனியா ஒரு இடத்துல உட்காந்து அந்த போட்டோவை இவங்க அழுதுகிட்டே பாத்துட்டு இருக்காங்க. அந்த போட்டோல ஒரு நபர் இருக்காரு, அந்த நபர் தான் இவங்களோட கணவர் போல, கணவரை ஏற்கனவே இழந்துட்டாங்க போல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மர்ம மனுஷன் இந்த இடத்துக்கு வரான். அது வந்து நம்ம அங்க கிளம்புன அந்த முகேஷ் தான் வருவான்னு பார்த்தா முகேஷ் வரல, வேற ஒரு மர்ம மனுஷன் வரான். அவனை பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு சிவானியோட கையை பிடிச்சி மிரட்ட ஆரம்பிக்கிறான். அவன் யாருன்றத தெளிவா நமக்கு தெரியல. அவன் என்ன சொல்றான்னா, என்கிட்ட இருந்து தப்புச்சிட்ட, என்ன சாப்பிடுச்சிட்டேன்னு நினைச்சல, ஆனா நான் திரும்பி வந்துட்டேன், நீ இங்க வந்து சேஃபா இருக்கலாம் நினைச்சிட்டல, என்ன மீறி நீ எங்கேயும் இருக்க முடியாது, சீக்கிரமா என் கூட வரன்ற மாதிரி மிரட்டி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அவன் யாருன்னு தெரியல, புதுசான ஒரு கேரக்டர் போல. அவன் வந்துட்டான்னு தெரிஞ்சோன்னா சிவானிக்கு ரொம்ப பயம் வருது. இந்த கிராமத்தை விட்டு சீக்கிரமா நம்ம கிளம்பிடணும், இவன் வந்து நம்மளை கூட்டு போறதுக்குள்ள நம்ம கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்படி இவங்க பதட்டமா இருக்கும் போதுதான் முகேஷ் வராரு. முகேஷுமே ஒருத்தன் வந்து பேசிட்டு போனா பாத்தீங்களா, அதை கவனிச்சிருப்பாரு. வந்து பேசிட்டு போன நபர் யாருன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுமே வந்து பதட்டப்படுறாங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேணாம், தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும், என்னால சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. எங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன், நான் வந்து காலையில பண்ண விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன், நீங்க எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு முகேஷ் கேட்கிறாரு. இவங்க சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு இல்ல இவர்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. இவர் ஆனா அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த லேடிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த லேடி வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்தா ஏதாவது நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி அவங்க வீட்டுல இல்லாத சமயம் அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. அப்படி பார்க்கும் போதுதான் நிறைய விஷயங்கள் இவருக்கு தெரிய வருது. நடந்த விஷயத்த டைரியில எழுதி வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சிவானிக்கு ஒரு பழக்கம் இருக்கு போல. அந்த டைரியை இவர் எடுத்துடுறாரு. அந்த டைரியில இருக்கிறத படிக்கும் போதுதான் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அது என்னன்னா, சிவானியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை கல்யாணம் முடிச்சு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இவங்க ஒரு நாள் வந்து வேலையை முடிச்சுட்டு வரும்போது யாரோ ஒருத்தர் கடத்துறாங்க. கடத்துற நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகவ் அப்படின்றவன். ராகவ் இவங்களை மட்டும் கடத்தல, இவங்கள மாதிரி நிறைய பேரை கடத்தி இருப்பான். அவங்களை எல்லாரையும் தப்பான வேலைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி பெரிய திட்டமே போட்டுட்டு இருக்கான். இவங்களுமே அந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்கள மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுங்க மாட்டிட்டு இருப்பாங்க. அப்ப சிவானி இருக்காங்கல்ல, எல்லாரையும் காப்பாத்தணும், நம்மளும் தப்பிக்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு அந்த இடத்துல ஒரு தீ விபத்து ஏற்படுற மாதிரி பண்ணிருவாங்க. அந்த தீ விபத்து ஏற்பட்டோன்னே இவங்க அங்க இருந்து சாமர்த்தியமா தப்பிச்சிருப்பாங்க. அங்க மாட்டிருக்க நிறைய பெண்களை காப்பாத்திருப்பாங்க. இதுதான் தொடக்கத்துல நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதாவது இவங்க வந்து கொஞ்சம் காயத்தோட அங்க இருந்து வந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. அந்த இடத்துல ராகவ் கதையை நம்ம முடிச்சிட்டோம், எல்லாரையும் காப்பாத்திட்டோன்ற மாதிரி இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா ராகவுக்கு வேண்டியவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்திருப்பாங்க. அதாவது ராகவ் இறந்து போயிட்டான் தான் இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா ராகவுக்கு வேண்டியவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கூட நம்ம மாட்டிடக்கூடாது, எல்லா பெண்கள் கிட்டயும் நீங்க எல்லாருமே ஒவ்வொரு பகுதிக்கு போயிடுங்க, மறைஞ்சே ஒரு வாழ்க்கையை வாழுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே மறைஞ்சே வாழலான்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஹஸ்பண்டையும் அவங்க சாவடிச்சிருப்பாங்க. அதாவது இவங்களை கடத்தினவங்க ஹஸ்பண்டையும் ஒரு ஸ்டேஜ்ல சாவடிச்சிருப்பாங்க. அதாவது வந்து ஹஸ்பண்ட் கிட்ட போனோம்னு கெஞ்சும் போது உன் ஹஸ்பண்ட் எல்லாம் ஏற்கனவே சாவடிச்சாச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம புதுசா ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம், கிராமத்துக்கு போயிடலான்ற மாதிரி தான் இந்த கிராமத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா இந்த கிராமத்துக்கு வந்து கொஞ்ச நாள்ல வேற ஒரு ஷாக்கிங்கான விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அது என்னன்னா, இங்க ஜமீன்தாரா ஒருத்தர் இருக்கார்ல, ஜமீன்தார் பையன் தான் முகேஷ்னு சொல்லியிருப்பேன். சோ ஜமீன்தார் யாருன்னு பார்த்தா, ஜமீன்தார் கிட்ட தான் அந்த ராகவ் எடுபடி மாதிரி வேலை பார்த்திருப்பான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுபடி மாதிரி வேலை பார்த்திருப்பான். அப்ப ஜமீன்தாரும் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. சரி, ஜமீன்தாருக்கும் இதுல சம்பந்தம் இருக்கான்றத கொஞ்சம் நம்ம விசாரிச்சு தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி இவங்க மறைமுகமா கொஞ்சம் விசாரணை எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஜமீன்தார் பையன் இந்த நிலைமையில தான் இவங்களோட நெத்தியில குங்குமம் எல்லாம் வச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் இவங்க டைரியில எழுதி வச்சிருக்காங்க. அந்த டைரியில வந்து இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த ராகவ் இருக்காங்க பாத்தீங்களா, அவனோட போட்டோவையும் வச்சிருப்பாங்க. ராகவ் போட்டோவை பார்த்தோன்னே இந்த முகேஷ்க்கு இவன் யாருன்னு தெரிஞ்சிருது. இவன் அப்பா கூட வந்து ஏறக்குறைய வந்து எடுபடி மாதிரி இருந்தானே, இவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கானா, அப்ப அப்பாக்கும் இதுல சம்பந்தம் இருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பா கிட்டே நேரடியா வந்துடுறாரு. அப்பா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவனை வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்கும் போது, சத்தியமா இதை பத்திலாம் எனக்கு தெரியவே தெரியாது, இவன் என்கிட்ட இருந்து எப்பயே விலகி போயிட்டான், இவன் தப்பான காரியம் பண்றதா எனக்கு நியூஸ் வந்தது, ஆனா இந்த அளவுக்கு பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இந்த நிலைமையில சிவானி கடத்தப்படுற
பயப்படுறாங்க. கண்டிப்பா ராகவும் ஆளுங்களும் சேர்ந்துதான் கடத்தியிருக்க வாய்ப்பு இருக்குன்றது இந்த முகேஷ்க்கு புரியுது. முகேஷும் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள்ல சிலர்கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க எங்க போறாங்கன்றதை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வராரு. அவங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ராகவ தப்பிக்க பார்க்கும்போது இவர் அந்த ராகவையும் பிடிக்கிறாரு. இந்த முகேஷை பொறுத்த வரைக்கும் ராகவ புடிச்சிட்டாருன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, ராகவ அதுல இருந்தும் தப்பிச்சு சிவானியை அட்டாக் பண்றதுக்காக போறான். ஏன்னா இவன் பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் காலி பண்ணது சிவானி தானே, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு அட்டாக் பண்றதுக்காக போறான். சரியான நேரத்துல ஜமீன்தார் வந்துடுறாரு. ஜமீன்தார் வந்து அவனை லாக் பண்றாரு, அதாவது அட்டாக் பண்ணி அவனை லாக் பண்றாரு. ஜமீன்தார் இதுல இருந்தே நல்லவர்ன்றது தெரியுது. அதாவது ஜமீன்தார் கிட்ட இந்த ராகவ் ஒரு டைம் வேலை பார்த்திருப்பான், எடுபடி மாதிரி வேலை பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம நிறைய காசு சம்பாதிக்கணும், அதுக்காக பெண்களை கடத்தலான்ற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் அந்த தொழிலை பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அந்த தொழிலை வந்து மொத்தமா முடிச்சு விட்டது சிவானில. அதனால சிவானி எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இங்க இருந்து மிரட்டி கூட்டு போலாம், டார்ச்சர் பண்ணலாம்ன்ற மாதிரி நிறைய கணக்கெல்லாம் போட்டு வச்சிருப்பான். ஆனா அந்த ராகவ் நினைச்ச எதுவுமே நடக்கல. இப்ப ராகவ புடிச்சிட்டாங்க பாத்தீங்களா, போலீஸ் எல்லாம் வர வச்சு போலீஸ் கிட்ட ராகவ் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒப்படைக்கிறாங்க. இப்ப போலீஸுங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி இவரோட ஆசையை வெளிப்படுத்துறாரு. இப்ப ஊர் மக்கள் எல்லார் முன்னாடியும் வச்சு திரும்பி குங்குமத்தை வைக்கிறாரு. நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். தயவு செஞ்சு அந்த விஷயத்தை பண்ணுங்க. திரும்பி வேற ஒரு கதை மூலியமா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போதைக்கு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.